பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் மருத்துவர் சுப்பையா பட்டப்பகலில் கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதில் சொத்து காரணங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகத்தான் குடும்ப உறுப்பினர்களே இது மாதிரியான ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. பிறகு கூலிப்படையை சேர்ந்தவர்கள், மருத்துவர் சுப்பையாவின் நெருங்கிய உறவினர்கள் என அடுத்தடுத்து ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் சிலருக்கு மரண தண்டனை, சிலருக்கு ஆயுள் தண்டனை, சிலருக்கு விடுதலை என்று விசாரணை நீதிமன்றம் விரிவான தீர்ப்பை வழங்கியிருந்தது. இதற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் குற்றவாளிகளை விடுதலை செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதற்கு எதிராக விசாரணை அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை பல ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வுதான் தற்பொழுது இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதில் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது என்பது மிகவும் தவறானது, கிரேவ் ஒரு மிஸ்டேக் என்ற ஒரு வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் சமூகத்தில் நீதித்துறை மீதான, விசாரணை அமைப்புகள் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த குற்றவாளிகளுக்கு நாங்கள் தண்டனையை உறுதி செய்கிறோம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. நீதித்துறை மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக ஒரு முடிவு பெறாமல் இருந்து வந்த மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகள் அனைவருக்கும் மீண்டும் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்ற ஆயுள் தண்டனையையும் விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நன்றி நிரஞ்சன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.